சென்னை செம்பியத்தில் மதுபான பாரில் மாமூல் கேட்டு மிரட்டிய விவகாரத்தில் பார் உரிமையாளரும் அதிமுக வட்ட செயலாளருமான ஹரிகிருஷ்ணன் என்பவரும் ரவுடி புவனேஸ்வரனும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்த்துவிடலாம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், வணக்கம். என்ன நடந்தது? பிற்பகல் வணக்கம். சென்னை செம்பியத்தில் அதிமுக வட்ட செயலாளர், அதாவது பார் உரிமையாளரும் ரவுடியும் ஒருவரில் ஒருவர் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னை வியாசர்பாடி பிவி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன். இவர் 45வது வட்ட செயலாளராக அதிமுக வட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார். மேலும் இவர் சென்னை பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் மதுபான கடையில் வாடகை ஒப்பந்தம் அடிப்படையில் மதுபான பார் ஒன்றினை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு இவரது மதுபான பார் கடைக்கு சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த யுவனேஸ்வர் என்ற ரவுடி மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் புவனேஸ்வர் C+ கேட்டகரி ரவுடி என்றும் இவர் மீது சென்னை பெரம்பூர், செம்பியம், திருவிக நகர், வியாசார்பாடி உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்க நிலையில் இவர் தன்னை ரவுடி என கூறி, நீங்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து இங்கு மதுபான பாரை நடத்த வேண்டும் என்றால் எனக்கு மாதந்தோறும் மாமூல் தர வேண்டும் என மிரட்டியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து பாரின் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன், நாங்கள் முறைப்படி அரசிடம் அனுமதி பெற்று பார் நடத்தி வருகிறோம், உங்களுக்கு ஏன் நாங்கள் மாமூல் தர வேண்டும் என கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த புவனேஸ்வர் பாரில் தகராறு செய்ததோடு அங்கு மதுப்பிரியர்கள் குடித்துவிட்டு வைத்துச் சென்ற காலி மது பாட்டில்களை எடுத்து உடைத்து மதுபான பாரை சேதப்படுத்தியதாக தெரிய வருகிறது. இது தொடர்பாக ஹரிகிருஷ்ணன் சென்னை பெரம்பூர் செம்பியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரை தொடர்ந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் அடிப்படையில் இவை அனைத்தும் பதிவாகியிருந்த நிலையில் இதனை ஆதாரமாக கொண்டு சென்னை பெரம்பூர் செம்பியம் காவல்துறையினர் புவனேஸ்வரை கைது செய்து அவர் மீது கொலை மிரட்டல், அடிதடி, பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தால், சொத்தினை சேதப்படுத்துவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.